வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தலை துப்பாக்கி. இந்த படத்துல நாம பார்க்க போறது மொட்டை தலையில இருந்து வர வேர்வை, மூளை இல்லாத வண்டியை ஓட்டுறன்னு சொல்லிட்டு பண்ற போர்வை, அப்புறம் வண்டியில இருந்து எகிரி குதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கழுத்தை உடச்சிக்கிற பார்வை. வணக்கம் நண்பர்களே, நான் பார்க்க போற படம் தலை துப்பாக்கி, அதாவது டாப் கன். படத்தோட ஆரம்பத்திலே கொஞ்சம் எழுத்துக்களை காட்டுறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லா வண்டி குண்டி ஓட்ட தெரிஞ்ச சில பேரை இன்னும் கொஞ்சம் நல்லா வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கு அமுச்சு வச்சாங்களாம். அந்த இடத்துல எல்லாரும் செல்லமா கூப்பிடுற பேர் தான் இந்த படத்தோட பேரு, தலை துப்பாக்கி. அடுத்த காட்சி நடுக்கடல்ல சாயங்காலத்துல ஒரு விமானம் தாங்கி அதுல கப்பலோட தளபதி ரேடார்ல ஒரு பிரச்சனையை பாக்குறாரு. என்னன்னே தெரியாத ஒரு விமானம் அங்க பறந்து போயிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியும் இது வடகொரிய விமானம். ஆனா படத்துல பேர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அரசியல். ஆனா நான் சொல்லுவேன், வடகொரிய விமானம் அது அங்க இருந்து வெட்டி அடிக்கிறதுக்கு பக்கத்துல பறந்துகிட்டு இருக்க அவங்களோட 2 விமானத்தை அனுப்புறாங்க. ஒரு விமானத்துல பாத்தீங்கன்னா கூஸ் அப்புறம் மேவரிக், இவங்க 2 பேர் தான் படத்தோட முக்கியமான ஆட்கள். இன்னொரு விமானத்துல பறந்துட்டு இருக்க 2 பேர் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, அதனால அவங்கள விட்டுலாம். ஒத்தையில போறவன ஒன்னா சேர்ந்து உதச்சிரலாம் அப்படின்னு போனா அங்க 2 விமானம் இருக்கு. ஆனா ரேடார்ல தெரியாம போச்சு, ஏதாவது கக்கா போயிருக்கலாம். மேவ் கிட்ட போய் முற்ற மாதிரி பண்ணி இவன் பண்றதை பார்த்தவன் ஐயோ இவனுக்கு வண்டி ஓட தெரியாது சொல்லிட்டு பயந்து ஓடிடுறான். இன்னொரு விமானத்தை நம்ம கூகர் துரத்திட்டு இருக்கா. அப்படி கூகர் முரட்டத்தனமா வரட்ட வரைக்கும் அவனுக்கு மிரல்ற மாதிரி தெரியல. 2 பக்கத்துக்கிட்டையும் கண்டிப்பா ஆயுதத்தை மட்டும் பயன்படுத்த கூடாது சொல்லிருக்காங்க, ஏன்னா போம்போக்கு மாதிரி எதுவும் போற உண்டாக்கிட கூடாது. ஆனாலும் நம்ம கூகரோட நெஞ்சி பதறுது, கைகாலெல்லாம் ஒதுருது. இதை பார்த்து நம்ம மேவ் அந்த இன்னொரு விமானத்துக்கு மேல தலைகீழ பறந்து விரல தூக்கி காட்டுறான். ஐயோ அறிவு இருக்குதா உனக்கு? ஒரு விரல தூக்கி காட்டுற, அவன் 2 விரல தூக்கி காட்டினா என்ன பண்ணுவேன்? அடுத்து அவுத்து காட்டுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது இதை காட்டுவான். ஆனா அது மாதிரிலாம் எதுவும் நடக்கல. அந்த விமானத்துல வந்து ஒரு அமைதியா போயிட்டாரு. ஆனா பின்னாடியே வந்து நம்ம கூகருக்கு உள்ள குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு கலங்குது, மூச்சு விட முடியாம தவிக்கிறான். காட்டு கத்தி கூப்பிட்டாலும் காதுல வாங்காம ஓட்டினுறான் வண்டியை. வண்டியில வேற கரியமில சாறு கம்மியா இருக்குது. இதை கேட்டதும் தரையிறங்க போற மேவ் தரையை தொட்டதும் முறுக்கிக்கிட்டு வரான் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு. பெரிய புண்ணாக்கி இவரு இறங்கி போய் தள்ள போறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இறங்கின உடனே கொக்கில கயிறு மாட்டி தூக்கிடுவாங்க. அப்படி இழுக்கும் போது இவர் தூக்கிக்கிட்டு கிளம்பினாருன்னா அப்படி புட்டிக்கிட்டு வந்துடும். ரெண்டா பாத்தீங்கன்னா கருத்துல ஏதாவது ராணுவ வெறியன் கீழே போடுவான். நான் சொல்றது தப்பு நிரூபிக்க ராணுவ ரகசியம், வீட்டு ரகசியம், நாட்டு ரகசியம் எல்லாத்தையும் போட்டுருவான். பாத்தீங்கன்னா கம்மி வந்து 2.4 மீட்டர் தான் இருந்தது. அதனால நீங்க ட்ரெயினர் பக்கத்துல இருந்து பாத்தீங்க அவன் ரொம்ப வேகமா வந்து எச்சி சூத்த முடி. நீ இதை நினைச்சு யாரும் அழுவ போறது இல்ல, நான் சும்மா அனுமானிக்கிறேன். ஓ சண்டை போடு, வா சண்டை போடுறா. சட்டை கேட்டு சண்டை போடலாம், வா சட்டை கேட்டியா? இப்ப ஜெட்டி கேட்டு கிட்ட வந்து மூஞ்சில குசு கொடுறா. வா மேவ் கூகர் பக்கத்துல பறந்தனால கூகரோட மனசு குளிர்ந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தரையிறங்குறாங்க. உடனே கூகர் மொட்டை மண்டையை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு வைந்தங்குழி புள்ள, ஆனா அதை விட முக்கியம் என்னோட பொண்டாட்டி புள்ளையும். கூகர் கடற்படையில இருந்து விலகிறான், அவனோட ரெக்கையை தூக்கி அடிக்கிறான், மூடிக்கிட்டு கிளம்புறான். பார்த்தாலே தெரியுது ரொம்ப நடுங்கி போயிருக்கான். ஆனா கடற்படையில இருந்து இது மாதிரிலாம் கம்யூனிட்டி கிளம்ப முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என் கூட ஒரு சண்டை போட்டா பாத்தீங்களா, அவனே இதுக்கும் பதில் சொல்லுவான். இப்போ மொட்டையை பார்க்கறதுக்கு மேவ் குசு உள்ள போறாங்க. போன உடனே மொட்டை பங்கமா கேட்கறான். ஏன்னா மேவ் சொன்ன பேச்சே கேட்கறது கிடையாது. இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான் முட்டாள்தனத்தை தன் முதற்கண் கடமையாக செய்து கொண்டிருக்கும் மேவ். ஆனா இன்னும் இந்த எருமையை இங்க வச்சிருக்கிறது காரணம் அதோட திறமை தான். அதனால அவனை தண்ணி தெளிச்சு வெளியே வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அதுதான் தலை துப்பாக்கி. பாத்தீங்கன்னா இந்த நாயை அங்க அனுப்பது கூட லாய்க்கு இல்ல. கூகர் தான் அந்த இடத்துக்கு போற மாதிரி இருந்தது. ஆனா வேலையை விட்டே போயிட்டதுனால மேவ் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே நம்ம கூசி அனுப்பி வைக்கிறாங்க. இவன் என் மானத்தை வாங்காம பாத்துக்க கூசே அப்படின்னு. உள்ள போனதும் போட்டி தான். யார் இருக்கிறதுல மோசமான ஓட்டி, அதாவது நல்ல விமான ஓட்டி, முக்கியமா இருக்கிறதுல மோசமான கை இதான். இவன் பேரு ஐஸ்மேன். இவனுக்கு ஏற்கனவே தலை துப்பாக்கியை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், தலை சிறந்த தலை துப்பாக்கி, அதாவது தலை துப்பாக்கி திரும்ப இங்க வந்து அவர் கத்துக்கின விதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற பேர்ல எல்லாருக்கிட்டையும் நாங்கெல்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு பெருசா கையில பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு டெய்லியும் மொக்கைய போட்டு தள்ளலாம். அதுக்கப்புறம் புதுசா வந்த மாணவிகள் கூட தனிப்பட்ட முறையில் பயிற்சி அளிக்கலாம். முதல் நாள் வகுப்பு முடிஞ்சதும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சரக்கு அடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம ஊர்ல டீ அடிக்கிற மாதிரி தான். அங்க பாத்தீங்கன்னா மேவோட கண்ணுல ஷார்லட் மாட்டிக்கிறா. உடனே பாலியல் தொந்தரவு தான். முன்ன பின்ன தெரியாத பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறான். அவ பாத்தீங்கன்னா கைய கால உடைக்காம கம்முன்னு கிளம்பி போறா. ஆனாலும் நம்ம ஆளு காஞ்சி போன கமாய பார்த்த மாதிரி கிளப்பிட்டு கிளம்புறான். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கடிக்கலான்னு உள்ள போறா. பின்னாடி இவனு ஒட்டிக்கிட்டே போறான். உள்ள போய் திரும்பவும் கடற்படை காமவெறி கலந்து சொல்றான். ஆனாலும் அவ பொறுமையா இந்த வாருபா நீ கடற்படையில பெரிய அதுவா இருக்கலாம், ஆனா இங்க உன்னோட இதை கொஞ்சம் சுருட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு வெளில காமிடுறான். அவ ஏன் இவ்வளவு பொறுமையா இருந்தான்றது இப்போ நமக்கு தெரிய வருது. அப்பாடா, ஏன்னா அவதான் இவங்களுக்கு எதிரிகளோட விமானத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறா. அதாவது மாறி செய்யற மாதிரி, மேவரிக் செய்யற மாதிரி இல்ல. முக்கியமா அவ சொல்லி கொடுக்க போறது என்னன்னா மிக்ஸ் எப்படி செய்யறது, அத முன்னாடி பார்த்த எதிரி விமானம் அதுங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. சொல்லி கொடுக்கறவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. அவ மிக் விமானங்கள் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு தவறான விஷயத்தை சொல்லிடுறா. உடனே நம்ம ஆளு நாங்கள் கூறியதில் குற்றம் இருக்கிறது, எனக்கு எப்படி தெரியும்னா நான் இன்னொரு விமானம் மேல இப்படி பறந்து போனேன். இது அவன் ரொம்ப அருமையா சொல்லிருப்பான். ஏன்னா நடிக்கிறது டாம் க்ரூஸ். வகுப்பு முடிஞ்சது இவன் அவனை தோத்திட்டு போறா மிக்க பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா அவன் பாத்தீங்கன்னா நீ என் கூட படுக்க முடியாது, அதனால நான் உனக்கு அந்த தகவலை கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு பயிற்சியை கொஞ்சம் தக்கையான விமானங்களை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு மிக் மாதிரியே சாதுரியமா செயல்படக்கூடியது. மேவும் கூஸும் ஜெஸ்டர் அப்படிங்கிற ஒரு பயிற்சியாளரை தோத்திட்டு போறாங்க. அவர் வெற்றிகரமா பிடிக்கிறாங்க. இது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது மாதிரியே ஐஸ்மேனும் ரியோ மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் துணியை காட்டும் போது ஐஸ்மேன் அவங்களை கலாய்க்கிறான். ஏன்னா 2 பேரும் அநியாயத்துக்கு அடியில பறந்தாங்க. பயிற்சி அப்ப அது மாதிரிலாம் பறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கண்காணிப்பு கோபுரத்துக்கு பக்கத்துல பறந்திருப்பாங்க. அதுக்கு இவங்களுக்கு அனுமதியே கிடையாது. அதனால இப்போ மேவும் கூஸும் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. உள்ள போனது ரோய கேக்குறாங்க. அவனை யாருன்னு பாத்தீங்கன்னா வைப்பர். தலைமை பயிற்சி என்ன தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுறாங்க.
ஏன்னா மேவரிக்கோட அற்புதமான பறக்கும் திறமை. ஆனா வெளியே வந்தது கூசு, ஏன்பா நீ கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஓட்டுப்பா, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்குது, ரோட்ல பிச்சை எடுக்க வச்சிடாத அப்படின்றான். மறுநாள் வகுப்புல சார்லட் மேவரிக் கிட்ட அவளோட வீட்டு முகவரியை கொடுக்கறா. இதுக்கு நான் மிக பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்ல ஏதாவது சில்மிசம் பண்றதுக்கா இருக்கலாம், இல்ல ரெண்டுமா கூட இருக்கலாம். ரெண்டுலயுமே நல்ல ஆதாயம் இருக்குது. மறுநாள் தளத்து பாக்கிங்கெல்லாம் அவுத்து போட்டு ஆடுறாங்க, அதாவது மேல் சட்டையை கேட்டு விட்டு கைப்பந்து ஆடுறாங்க. பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரசிக்கட்டு. அன்னைக்கு சாயங்காலம் மேவ் அவனோட காவா காக்கையை எடுத்துட்டு கிளம்புறான் ஷார்லட்ட பக்கத்துக்கு. உள்ள வந்தோடனே முதல் கேள்வியா, நான் உள்ள போய் குளிக்கவான்னு கேட்கறான். யோ யாரியா இதெல்லாம் பண்ணுவா, எனக்கு தெரியல மக்களே, நான் கொஞ்சம் முட்டாளா கூட இருக்கலாம். இல்ல கண்டிப்பா நான் முட்டாள் தான், இருந்தாலும் ஒரு பொண்ணை முதல் நாள் பார்த்த உடனே நான் குளிக்கவா இல்ல அடிக்கவாலாம் கேட்க கூடாது. இந்த அழகா இருக்கிற பசங்களே இப்படிதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒண்ணுமேலாம் தச்சுறானுங்க, சரியான. ஆனா ஷார்லட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறா. உடனே நம்மால ஏதோ கற்பனை பண்றபடி கூட்டு போய் சாப்பாடு சாப்பிட விட்டுறா. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து கொட்டிக்கிறாங்க. அப்புறம் மிக்க பத்தி கொஞ்சம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் மேவரிக்கு வந்து பதவி உயர்வு பத்தி எல்லாம் பேசுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பத்தி கொஞ்சம் பேசுறான். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இவன மாதிரி தான், அதாவது பெண்கள் விஷயத்துல, விமானம் ஓட்டுற விஷயத்துல, கடற்படை விமான ஓட்டி. ஆனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா தடையுமே எல்லாம் மறைஞ்சு போயிட்டார். அதாவது அவரை பத்தின விஷயம் ராணுவ ரகசியம். பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பேர்ல ஒரு சின்ன கலங்கம் இருக்குது. ஆனா மேவரிக் அதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல, ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப தலை சிறந்த விமான ஓட்டி. இதெல்லாம் பேசிட்டு அப்படியே சாயரா, அதுக்கப்புறம் ஏச்சு போயிடறான். இது மாதிரி அடுத்த சில காட்சிகள் ரொம்ப எரிச்சலா இருக்கு மக்களே. ரெண்டு பேரும் அப்படியே கடலையை போடுவாங்க, இவன் அப்படியே ஏதோ பண்ற மாதிரியே கிட்ட போவான், அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணாம ஏச்சு போயிடுவான். ஒரே ஏமாற்றங்கள். அடுத்த நாள் கூசோட பொண்டாட்டியும் புள்ளியும் வராங்க. கூசோ கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு அந்த நாள் வகுப்புல பாத்தீங்கன்னா மேவ் பண்ண ஒரு வித்தியை அவ எல்லார்கிட்ட காட்டுறா. அது நிஜமாவே ரொம்ப அருமையான வித்தியா இருந்தாலும் அதை பத்தி கழுவி ஊதுறா. வகுப்பு முடிஞ்சது மேவ் ஏஞ்சி ஓடுறான், சார்லட் பின்னாடி துரத்திட்டு ஓடுறா. அவ பேச பேச இவன் காதுல எதுவும் விழாத மாதிரி வண்டியை ரொம்ப முறுக்கறா. ஏய் முத்த போடுறா, எங்களுக்கு புரியுது, நாங்க பார்த்ததெல்லாம் போதும், முத்த போடுறா. ஆனா பண்ண மாட்டான், வண்டி அப்படியே முறுக்கிட்டு ஓடுறான். பின்னாடி சார்லட் துரத்திட்டு ஓடுறா. இவ்வளவு வேகமா எங்க போனாங்க பாத்தீங்கன்னா வீடு தான் போயிடுறாங்க. என்னால அவங்க எல்லாரும் முன்னாடி இது ரொம்ப அருமையான வித்தெல்லாம் சொல்ல முடியாது, நான் உன்னை பத்தி அசிங்கமா பேசிதான் ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டது தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு வழியா ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையான முன் விளையாட்டு காட்சி. சில்மிசம் பண்றதுக்கு முன்னாடி போதும் நிறுத்து, நீ போடதான் போற, என்னால அது முடியாது, அதனால தயவு செஞ்சு அடுத்த காட்சிக்கு போலாம். அடுத்த காட்சிக்கு போலாயா, யோ தயவு செஞ்சு அடுத்த காட்சிக்கு போலாம், காட்சியை மாத்துங்கோ. மேவ் கூசு இப்ப இன்னொரு பயிற்சியில இருக்காங்க. இன்னொரு விமானத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஹாலிவுட்டுக்கு துணை விமானியா பறந்துகிட்டு இருக்காங்க, ஜஸ்டரையும் வைப்பரையும் துரத்திக்கிட்டு. ஆனா பாலிவுட்டுக்கு துணை விமானியா இருக்கிறத விட்டுட்டு மேவரிக் வைப்பரை துரத்திட்டு போறான், ஏன்னா அவன் ஒரு பெரிய அகமுடிச்ச கழுதை. அது மட்டும் இல்லாமல் அவனோட அற்புதமான கலையை காட்டுறதுக்காக. ஆனா பொதுவா துணை விமானி இப்படிலாம் பண்ணக்கூடாது. இதனால ஜஸ்டர் ஹாலிவுட் தூக்கிட்டு அடுத்தது மேவி வந்து தூக்கிடுறான். அதுக்கப்புறம் குளிர் அறையில ஹாலிவுட் மேவ் கிட்ட, யோ ஒத்த எதுக்கு நீ தனியா விட்டு போன அப்படின்னு கேட்க, மேவ் இனிமே இந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஐஸ்மேன் பாத்தீங்கன்னா, யோ நீ ஒரு பொறுப்பு இல்லாத புண்ணாக்கு, எதிரிகளோட ஆபத்தான புறம்போக்கு அப்படிங்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா கூசோ மேவும் ஒன்னா சேர்ந்து அவங்கவுங்க ஆளு கூட ஊர் சுத்த போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கூசோவும் பொண்டாட்டி ஒரே குமாலம் தான். மேவும் ஷார்லட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஷார்லட் வண்டியை ஓர கட்ட சொல்றா. ரெண்டு பேரும் வண்டி மேலேயே உட்காந்து அவங்களோட பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் இன்னொரு பயிற்சி. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மேவரிக் பிங்மேனோட துணையா போறான். ஐஸ்மேன் ரொம்ப நேரமா சுடுற மாதிரியே ஒரு விமானத்தை குறி வச்சுக்கிறான். கடைசியில சுடாம அங்க இருந்து படக்குன்னு விலகி போறான். இதை பார்த்ததும் மேவரிக் உடனே அங்க பாஞ்சு சுடுறான். ஆனா அவன் ஐஸ்மேன் விமானத்தோட புகை சூழல மாட்டிக்கிறான். அவனோட ரெண்டு என்ஜினும் பழுதாயிடுது. விமான செயல இருந்து கீழே வந்துறாங்க. அதனால விமானத்துல இருந்து மேவும் கூசும் தப்பிக்கிறாங்க. ஆனா அப்படி தப்பிக்கும் போது கூசோட தலை விமானத்தோட கூரையில பட்டு திருச்சிடுது. உடனே செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனா விமானத்துல இதை மாதிரிலாம் நடக்காம இருக்குது, ஏதாவது செஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த விமானம் சரியான ஓட்ட விமானம் போல இருக்குது. முன்னாடி என்ன சண்டை கூப்பிட்டுன்னு இதுக்கும் வந்து விளக்கம் சொல்லுவாங்க உங்களுக்கு. பாத்தீங்கன்னா அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டு பேரும் நடுக்கடல விழுறாங்க. மேவ கூசோட உயிரில்லாத உடம்பை பிடிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் காப்பாத்தி கரைக்கு கூட்டு போறாங்க. மேவ நீதிமன்றத்துல கூட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா நடந்த விபத்துக்கு மேவ காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு மேவ விடுதலை பண்றாங்க. பாத்தீங்கன்னா நிஜமா ஐஸ்மேனை தான் கூப்பிட்டு அசிசமா கேட்டுறணும், ஏன்னா அவன் தான் பிச்சு போறான்னு சொல்லிட்டு இவங்களை மாட்டி விட்டு போயிட்டான். மேவ ஒரு வழியா அவனோட கடைசி பயிற்சிக்கு போறான். ஆனா இன்னொருத்தர் கூட அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா விமானம் ஒரே குலுங்குது. கூசோட மறைவால கலங்கி போயிருக்கான். அவன் சாவுக்கு ஒரு வகையில இவனும் காரணம்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப உறுத்துது. அதனால இதோட தத்துப்பாக்கியை விட்டு வெளில போய் முடிவெடுத்தான். அதனால அன்னைக்கு ஊரை விட்டு ஓடி போலான்னு நினைக்கிறான். ஷார்லட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் சரக்கடிக்கும் போது சரியா வந்து செந்துறா. கண்ணிக்கு வரல என்னதான் பேசி மேவோட ஜுட்டி ஏஞ்சிக்கிற மாதிரி தெரியல. அதனால அவ ஏஞ்சி போயிடுறா. ஏ குந்தாணி, நீ சொன்ன சரக்கு அவன் காசு தருவான். அவ பாட்டுக்கு ஏஞ்சி போற மக்களே. இருந்தாலும் நம்மால ஊரை விட்டு ஓடி போறதுக்கு முன்னாடி வைப்பரை பார்த்துட்டு போலான்னு போறான். வைப்பர் அவங்க அப்பா பத்தின கதையை சொல்றான். அவங்க அப்பா எப்படி திருக்கி விட்டாருன்னு, அதாவது விமானத்தை ஓட்டி வேற மாதிரி இல்ல. ஆனா அது வந்துட்டு சொல்ல முடியாத இடத்துல சொல்ல முடியாத நேரத்தில் நடந்ததுனால அவங்க அப்பா பண்ண சாகசங்களை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. மொத்த விஷயத்தை ராணுவ ரகசியமா மாத்திட்டு வெளி உலகத்துக்காக பழிய அவங்க அப்பா மேல போட்டாங்க. இப்போ வைப்பர் மேவ ஒரு முடிவு எடுக்க சொல்றான். அழுதுன்னு அந்த குசு மாதிரி வேலையை விட்டு போலாம், இல்லனா பயிற்சியை முடிச்சு அவன் வச்சதை வச்சு ஏதாவது சாதிக்கலாம். மேவோட மனசு மாறுது, பயிற்சி முடிக்கிறான். ஆனா ஐஸ்மன் தான் தல துப்பாக்கி. நம்மளுக்கு ரெண்டாவது இடம் கொடுத்துட்டாங்க. ஆனா பயிற்சி முடிஞ்சது வேலை வந்துருச்சு. இந்திய பெருங்கடல் இவங்க வான்வெளி பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்காங்க. எதிரி விமானங்களை சமாளிக்க முதல்ல ஐஸ்மேனியும் ஹாலிவுட்டையும் அனுப்புறாங்க. கிட்ட போனதான் தெரியுது அங்க 4க்கு பதிலா 5 விமானங்கள் இருக்குன்னு. கொஞ்ச நேரத்துல இன்னொரு விமானம் வேற வந்து சேருது. அவங்கள சேர்ந்து ஹாலிவுட் தாக்குறாங்க. ஹாலிவுட் தப்பிச்சு வெளில ஓடுறான். அடுத்தது ஐஸ்மேனா தான் செய்ய போறாங்க. ஆனா இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் கழித்து தான் மேவால பறக்க முடியும். ஏன்னா ஏதோ ஒரு கம்பி கட்டுற காரணம். அது மட்டும் இல்லாமல் போன உடனே அவன் 4ன்னு சொன்னால அப்பவே அவன் அமைச்சிருக்கலாம்ல. இப்போ ஏதோ 10 நிமிஷத்துக்கு சும்மா இருறானா, நல்ல நேரம் பார்த்துக்கிறான் பொழுது பாத்தீங்கன்னா அங்க பறந்து போன உடனே ஒரு புகை சூழல மாட்டிக்கிறான். எப்படியோ ஓட்டி விமானத்தை அதுல இருந்து காப்பாத்தி கூட்டு வந்துடுறான். ஆனா அவன் மனசு முன்னாடி இதே மாதிரி நடந்த புகை சூழலால அதுலயே மாட்டிக்கிட்டு தவிக்குது. அவன் கூசோட தாயத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்து கூசுன்னு வேண்டான். அதுக்கப்புறம் திரும்ப மனசு கட்டுப்பாடுக்குள்ள வந்துருது. 4 விமானங்கள்
விமானங்களை திருக்க விடுறான். பாத்தீங்கன்னா F-14 மிசைலோட விலை ரொம்ப அதிகம். அதனால ஒரே இதான் திருப்பி திருப்பி காட்டினே இருப்பாங்க. அதனால நீங்க பாக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. பாத்தீங்கன்னா 4 விமானங்கள் சேர்ந்தமான பிறகு மீதி 2 விமானம் தெரிச்சு ஓடிடுறாங்க. கப்பல் தளத்துல ஒரே கொண்டாட்டம். தரையிறங்கினது ஐஸ்மேன் மேவ ஹீரோன்னு சொல்றான். ஐஸ்மேனோட மரியாதையை மேவ் சம்பாரிச்சிட்டான். 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காலம் ஃபுல்லா நண்பர்கள் ஆகுறாங்க. மேவ் கூஸோட தாயத்தை தூக்கி அடிக்கிறான். ஏன்னா திரும்ப எப்பயா தேவைப்பட்ட என்ன பண்ணுவேன். மேவ் இன்னைக்கு 4 விமானங்களை திருக்கி விட்டதுனால அடுத்து அவன் எங்க வேலை செய்யலான்ற இடத்தை அவனே தேர்ந்தெடுக்கலாம். அவன் பாத்தீங்கன்னா ஷார்லட் தேர்ந்தெடுக்கிறான். அதாவது டாப் கன். 2 பேரும் ஒண்ணா பாத்துக்கிறாங்க. அடுத்து என்ன போதுன்னு உங்களுக்கே தெரியும். கட்டி பிடிக்கிறாங்க, ஒத்த விடுறாங்க. அது மேல நான் பார்க்க வரும்ல. படத்தோட கருத்து உயிர் நண்பனை போட்டதா அழகான பொண்ணை போட முடியும்.